இவங்க சாப்பிட்டு சாக வேண்டும் என்று நினைத்தவர்கள். உணவும் எண்ணெயும் அதிகமாக இருக்கிறபடினாலே அவங்க மைண்டே மாறி போச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களை சத்துருவானவன் பிடிக்கிற ஒரு பெரிய இடம் எது தெரியுமா? சிந்தனை. அந்த சிந்தனையை வச்சுதான் நம்ம பாவத்திற்குள்ளாக மரணத்திற்குள்ளாக தள்ளுகிறார். அந்த சிந்தனையை மாற்றும்படியாக தான் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. உங்ககிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, பரவாயில்ல, ஆயத்தப்படுத்து. அதுல முதல்ல எனக்கு எடுத்துனது கூட, மீதியெல்லாம் நீ சாப்பிட்டுக்க. அந்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும். பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க சாகிறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மைண்டே இருக்காது. ஏன்? திருப்தியா இருக்குதுயா, நிறைவா இருக்கிறது. அதுக்கு தான்ப்பா சொல்றாரு, பயப்படாத, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. கொஞ்சமா இருக்கிற காரியத்தை அப்பாவுக்கு முதல்ல எடுத்து கொடுத்துட்டுன்னு சொன்னாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா.